அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பகல் 11:30 மணிக்கு வரவுள்ள பிரதமர் அங்கு ரோட் ஷோ செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, பிரதமர் ரோட் ஷோ செல்லவிருப்பதால் அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ் பெரு வேந்தன் ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுர நிர்மாணித்ததற்கான 1000வது ஆண்டு விழா மற்றும் தெற்காசிய கடல் பரப்பில் அவருடைய வெற்றி கொடியை நிலைநாட்டியதற்கான 1000ஆண்டு விழா, இவை எல்லாமும் சேர்த்து அவருடைய ஆடி திருவாதிரை பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. பெரிய முப்பெரும் விழாவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரம் கோயில் ஒரு வாரமாக இந்திய அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது மிக விமரிசையாக. அதனுடைய நிறைவு விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அவருடைய பங்கேற்பு பல்வேறு வகையிலும் அரசியல் ரீதியாகவும் இங்கு கலாச்சார ரீதியாகவும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவருடைய வருகை என்பது சரியாக 11:30 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இங்கு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகிறார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்குள்ளேயே ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட அந்த சோழ கங்கம் என்ற ஒரு மாபெரும் ஏரியில் அவர் தரையிறங்குவதற்கான, அவர் வரக்கூடிய ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கான அந்த ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து அவர் சாலை மார்க்கமாக ஹெலிபேட்லிருந்து விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு கோவிலுக்கு சாலை மார்க்கமாக சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்கிறார். அப்படி செல்லக்கூடியவர் வழியில் அவரை வரவேற்பதற்காக பாருங்கள், இந்த இருபுறமும் பாஜகவினுடைய கொடிக்கம்பங்களும் அதிமுகவினுடைய கொடிக்கம்பங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கும். இந்த இடத்தில் அதனுடைய அந்த கொடிக்கம்பங்களுக்கு அருகிலேயே வழிநெடுக 2 புறமும் பாஜக அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் அவர்கள் வரிசையாக நிற்கிறார்கள். அவர்கள் மத்தியே பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். அந்த ரோட் ஷோவில் மக்களை சந்திக்கிறார். காரில் இருந்தபடியும் காரிலிருந்து எழுந்து நின்றபடியும் மக்களை சந்தித்தபடி பிரதமர் நரேந்திர மோடி அந்த ரோட் ஷோவில் வர இருக்கிறார். வரக்கூடியவருக்கு இருபுறமும் இருந்தும் தொண்டர்கள் மக்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய வருகையை முன்னிட்டு அந்த பாதையில் சோழீஸ்வரம் கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதையில் பொது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் சாலையில் நடந்து செல்வது தடை செய்யப்பட்டு இந்த வரவேற்புக்காக ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக வரக்கூடிய நபர்களை அழைத்து வருவதற்கான வாகனங்கள் மட்டும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அங்கு வரக்கூடியதற்கான வாகனங்கள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை வரவேற்புக்காக பங்கேற்கக்கூடிய மக்களை அழைத்து வருவதற்கான வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. மக்கள் வரவேற்புக்காக வரக்கூடிய மக்கள் எல்லாம் இருபுறம் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சாலையில் போலீசார் மிக கடுமையான ஒரு பாதுகாப்பு, போக்குவரத்து போலீசார் மிக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வெற்றியை இணைப்பில் இருங்க. தொடர்ந்து மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலின் 1000வது ஆண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்கும் நிலையில் கோயிலில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், கோவிலுக்கு சரியாக பிரதமர் எத்தனை மணிக்கு வருவார் என்று சொல்லப்படுகிறது? அங்கு என்னென்ன ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கு ரகுவரன்? ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டத் தொடங்கிய ராஜராஜ சோழீஸ்வரர் கோயில் வாசலுக்கு தான் நாம் இருக்கிறோம். அந்த பிரம்மாண்ட கோவிலுடைய காட்சியை நாம் பார்க்கலாம். இந்த கோவில் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வர இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக வாழைமரம் மற்றும் தென்னை அன்னாசி பழம் போன்றவற்றை எல்லாம் தொங்கவிட்டு கோவில் வாசல் முன்பு அலங்கரிக்கப்பட்டு அவருக்கான சிறப்பு அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கோவில் முழுவதும் பார்த்தீங்கன்னா தற்போது பிரதமருடைய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. சரியாக 2 மணி நேரம் இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே பிரதமர் இருக்கிறார். அதனால் உச்சபட்ச பாதுகாப்பு தற்போது போடப்பட்டிருக்கிறது. எஸ்பிஜி பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய பிரதமரின் தனி பாதுகாப்பு படையினர் இந்த கோவில் வளாகத்தில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். காலை முதல் கோவில் உள்ளே செல்வதற்கு யாரும் அனுமதி அளிக்கப்படாத நிலையில் அவர் கங்கை கரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். பிரதமர் வாரணாசியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரதமர் கங்கை கரையிலிருந்து தம் புனித நீரையும் எடுத்து வர இருக்கிறார். அவர் எடுத்து வந்த நீரை கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய மேடையில்
பீடத்தில் அமர்ந்து தியானமும் பிரதமர் நரேந்திர மோடி செய்ய இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அங்கிருந்து அம்பாள் சன்னதிக்கு செல்லக்கூடியவர் அங்கேயும் தரிசனம் செய்கிறார். குறிப்பாக இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலின் சிறப்பானது பெரிய அளவிலான கோவில் என்று மட்டுமில்லாமல் கோவில் உள்ளே நிறைய சிற்ப அம்சங்கள் கூடிய சிவ புராணங்கள் கூறக்கூடிய சிலை சிற்பங்கள் இருக்கின்றன. அந்த சிற்ப தொகுப்புகள் பற்றியும் பிரதமருக்கு எடுத்து விளக்குவதற்கானவும் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் உள்ளே பூஜைகளை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி அருகே அமைக்கப்பட்டிருக்கின்ற விழா மேடைக்கு செல்கின்றார். விழா மேடையில் அங்கு ராஜராஜ மன்னர் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய அந்த நினைவு நாணயத்தையும் அவர் வெளியிட இருக்கிறார். மற்றும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய தேவார வாசகமும் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக பிரதமரை வரவேற்கும் விதமாக இந்த கோவிலில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கருவூர் தேவரால் பாடப்பட்ட 9ஆம் திருமுறையிலிருந்து வாழ்த்து 10 பாடல்கள் பிரதமர் நரேந்திர மோடி முன்பு ஓதுவார்கள் பாட இருக்கிறார்கள். இத்தனை நிகழ்வுகளும் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு இந்த நினைவு சோழர்களுடைய 200 ஆண்டு கால தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் தற்போது விழா கோலம் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. லாவண்யா, இணைப்பில் இருங்க ரகுவரன், தொடர்ந்து பேசலாம். இதேபோல அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வரவிருப்பதையொட்டி 5 அடுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், அங்க காவல்துறையினருக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் எந்தெந்த பகுதிகளில் அனுமதிக்கப்படுவதில்லை? கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை சுமார் 11:50 மணி அளவில் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைய இருக்கிறார். இதற்காக இந்த பகுதி முழுவதும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கக்கூடிய ஹெலிபேட் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை சுற்றி எஸ்பிஜி காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கக்கூடிய ஹெலிபேட் என்பது பொன்னேரி என்கிற சோழ கங்கை ஏரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 3 ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டு அதனை சுற்றி எஸ்பிஜி படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 5 தீயணைப்பு வாகனங்கள், தண்ணீர் நிரப்பிய 10க்கும் மேற்பட்ட தண்ணீர் டிராக்டர்கள், ஆம்புலன்ஸ் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கிற காட்சியிலே பார்க்கலாம், பிரதமர் நரேந்திர மோடியுடைய கான்வாய் வாகனம் தயார் நிலையில் இருக்கிறது. சுமார் 11:55 மணி அளவில் பிரதமர் இந்த ஹெலிபேடுக்கு வந்து அடைவார் என தெரிகிறது. இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் கூடிய அந்த கோவிலுக்கு சென்றடைகிறார். இந்த 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தொலைவிலும் அவருடைய வாகனம் மெல்ல ஊர்ந்து செல்கிறது. காரணம், சாலையுடைய 2 மருங்கிலும் பொதுமக்களை சந்தித்து அவர் கையில் அசைத்தபடியே பொதுமக்களை பார்த்தபடி ரோட் ஷோவாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கிறார். பிரதமர் அவருடைய வருகையொட்டி இந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கங்கை கொண்ட சோழபுரம் என்பது 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி தலைமையில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. கடந்த 3 தினங்களாகவே கங்கை கொண்ட சோழபுரம் என்பது ஒரு ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு தனியார் ட்ரோன்கள், சிறிய ரக விமானங்கள், பட்டங்கள் பறக்க இந்த பகுதியில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கோவில் வளாகத்தை சுற்றி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக மின் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த சிசிடிவி கண்காணிப்பு பணிகளை பார்வையிட்டு வராங்க. மேலும் மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி வேற எதுவும் குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருப்பதற்கும் ட்ரோன் மூலமாகவும் கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல போலீசார் பாடி ஓன் கேமராக்கள் மூலமாகவும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதே போல இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அமைந்திருக்கக்கூடிய மேற்கேற்கக்கூடிய ஜெயகுண்டம், அதே போல கிழக்கேற்கக்கூடிய காட்டுமன்னார் கோவில், அதே போல வடக்கே பகுதியில் கூடிய சேத்தியாத்தூர்ப்பு, தெற்கேற்கக்கூடிய கும்பகோணம் வரை உள்ள பகுதிகளில் போலீசார் தொடர்ந்து ரோந்து பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் பொது போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டு மாற்று வழியில திருப்பி அனுப்பப்பட இருக்கிறது. உள்ளூர் வாசிகளுக்கு பெரிய வளையம் பகுதியிலிருந்து உள்ளூர் வழியாக மாற்று பாதையில் செல்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் பொது போக்குவரத்து ஜெயங்கொண்டம் பகுதியிலிருந்து கும்பகோணம் சாலை வழியாக
திருப்பிவிடப்பட்டு இருக்கிறது. சென்னையிலிருந்து சேத்தியாத்தோப்பு வரக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் கூட்டுரோடு வழியாக எப்போதும் போல இருக்கும் என அரியலூர் மாவட்ட காவல்துறை அறிவுறுத்திருக்கிறது. இந்த நிலையில சுமார் 12 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரம் வர இருக்கிறார். சுமார் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெறும் 1 நிமிடத்தில் பயணிக்கலாம். ஆனால் அவருடைய வாகனம் மெல்ல ஊர்ந்து சுமார் 10லிருந்து 12 நிமிடங்கள் ரோட் ஷோவாக அமைக்கப்பட்டு 2 மருகிலும் பாஜக தொண்டர்கள் பொதுமக்களை பார்த்து கையெழுத்தபடி அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு பிறகு இதே ஹெலிபேடுக்கு வந்து அவர் மீண்டும் திருச்சிராப்பள்ளிக்கு சென்று அங்கிருந்து அவர் டெல்லிக்கு விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். அந்த வகையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள்ள இந்த பகுதி முழுவதும் வந்திருக்கிறது. முன்னதாக இந்த எஸ்பிஜி படையினர் பிரதமருடைய இந்த கான்வாய் வெஹிக்கிளை வந்து ஒரு டெஸ்ட் ரன் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் ரன் முடிஞ்ச பிறகு இப்ப தயார் நிலையில இருக்கு. சரியாக 12 மணிக்கு பிரதமர் இந்த வாகனத்தில் ஏறி கோவில் விழா நடைபெறக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் கோவிலுக்கு செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, பிரதமர் வரவிருப்பது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு செய்தியாளர்கள் வெற்றி, ரகுவரன் மற்றும் அபினேஷ் மூவருக்கும் நன்றி.